போன வீடியோவில் கேபிட்டல் லெட்டர் A to H வரைக்கும் நம்ம எப்படி போடலான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஐலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஐ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 லைனுக்குள்ளே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இதை அப்படியே நம்ம ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். இந்த லைனை ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து இப்படியே டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணும்போது இது ரெண்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும். இது தாங்க ஐ. நான் திருப்பியும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் மாதிரி போடுறோம். இந்த லைனை இப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து இப்படியே டேர்ன் பண்ணுறோம். இது ரெண்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஐ ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, சாய்ப்பாக கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பார்க்குற மாதிரி இருக்கணும். ஐ ட்ரையாங்கிள் ஸ்லாண்டிங் லைன் டேர்னிங், இது ரெண்டு பார்க்குற மாதிரி. இவ்வளோ தாங்க ஐ. ஐ இப்படி தான் போடணும். ஐக்கும் ஜேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதனால் ஐ எப்படி போடணும், ஜே எப்படி போடணுன்ட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜே போட போகிறோம். ஐ மாதிரியே தான் கொஞ்சம் வரும், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 கோட்டுக்கும் நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடலாம். போட்டு இதை ஸ்லாண்டிங்காக 4th லைன் வரைக்கும் கொண்டு வந்து இப்படியே டேர்ன் பண்ணிடணும். டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் கேப் விடணும். இவ்வளோ தாங்க ஜே. நான் திருப்பியும் போட்டு காட்டுறேன். ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து 4th லைன் வரைக்கும் டச் பண்ணிட்டோம். இப்போ டேர்ன் பண்ணிடலாம். ஜே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து 4th லைனை டச் பண்ணிட்டோம். இப்போ டேர்ன் பண்ணிடலாம். இந்த இடத்துல குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வருது. ஜே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து 4th லைனை டச் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இவ்வளோ தாங்க ஜே. ஐக்கும் ஜேக்கும் பாருங்கள். ஐ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3rd லைன்லேயே டேர்ன் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் ஜேக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 4th லைன் வரைக்கும் கொண்டு வந்து இப்படி திருப்பி விட்டுருக்கோம். ஐயும் ஜேக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. எது ஐ எது ஜே நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கே எப்படி போடலான்னு பார்க்கலாம். அலை மாதிரி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு இப்படி டேர்ன் பண்ணிடலாம். இது நடுவில் இருந்து ஃபர்ஸ்ட் லைன் பார்க்க ஒரு கோடு, நடுவுலேருந்து 3rd லைன் பார்க்க ஒரு கோடு, இப்படி லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இவ்வளோ தாங்க கே. இதுதான் கர்சிவ் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் கே. திருப்பி நான் போடுறேன். அலை மாதிரியே போட்டு இது இந்த லைன் ஸ்லாண்டிங்காக வரணும். ஸ்லாண்டிங்காக போட்டு இப்படி டேர்ன் பண்ணி விட்டுறணும். நடுவில் இருந்து ஃபர்ஸ்ட் லைனை பார்க்க ஒரு கோடு, 3rd லைனை பார்க்க ஒரு கோடு, இப்படி லைட்டாக இப்படி ஒரு டர்ன், இப்படி ஒரு டர்ன். கே அலை மாதிரியே போட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் டேர்ன் பண்ணி விட்டுட்டு மேலே பார்க்க ஒரு கோடு, கீழே பார்க்க ஒரு கோடு, இப்படி லைட்டாக டர்ன். கே ஸ்லாண்டிங் லைன் திருப்பி விட்டுட்டு மேலே பார்க்க கீழே பார்க்க லைட்டாக டர்ன். கே இப்படி தாங்க போடணும். இப்போ நம்ம எல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். எல் பாருங்கள். அலை மாதிரியே போட்டு இங்கே ஒரு ரவுண்டு, இந்த எண்டில் ரவுண்ட் போடுறோம் இல்லையா, அப்படியே ஸ்லாண்டிங்காக அந்த லைன் கொண்டு வந்து திருப்பியும் இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு திருப்பியும் அலை மாதிரியே வரும். அவ்வளோதாங்க எல். திருப்பி நான் போட்டு காட்டுறேன். அலை மாதிரியே போட்டு இங்கே ரவுண்ட் போடுறோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு திருப்பியும் அலை மாதிரி. எல் அலை மாதிரியே போட்டு இந்த ரவுண்ட் போட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு எல். அலை மாதிரியே போட்டு ஒரு ரவுண்ட் போடுறோம். ஸ்லாண்டிங்காக அந்த லைன் கொண்டு வந்து இந்த எண்டில் ஒரு ரவுண்ட் போட்டு திருப்பி அலை மாதிரியே கொண்டு போயிடுறோம். எல். இது தாங்க எல். எல் இப்படி தான் போடணும் நம்ம. இது இந்த ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக இதே மாதிரி வரணும். இதை ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் கரெக்டாக வராது. நல்லா பார்த்துக்கோங்க. எல் இப்படி தான் போடணும்.
எல்லில் நல்லா பாருங்கள், இந்த எண்டும் சேமாக இருக்கணும், இந்த எண்டும் சேமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது கரெக்டு. இப்போ நம்ம எம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டிக் மார்க் போடுவோம் இல்லையா, அதை நம்ம எப்பயும் போல் ஸ்லாண்டிங்கில் போட்டுக்க வேண்டியதான். டிக் மார்க்கை ஸ்லாண்டிங்கில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போயிட்டோம். அங்கேருந்து தேர்ட் லைன் டச் பண்ணிடலாம். திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி, திருப்பியும் தேர்ட் லைன் டச் பண்ணி, லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ தாங்க எம் ஈஸி தான். இதில் என்னென்னா இந்த ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக வந்தால் எம் கரெக்டாக வரும். திருப்பி நான் போடுறேன். டிக் மார்க் ஸ்லாண்டிங்காக போட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போயிட்டோம், தேர்ட் லைன் டச் பண்ணியாச்சு, திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் போயாச்சு, திருப்பியும் தேர்ட் லைன் டச் பண்ணியாச்சு, லைட்டாக டர்ன் பண்ணி விட்டணும். எம் டிக்கு ஸ்லாண்டிங்கில் போட்டாச்சு, தேர்ட் லைன் டச் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணியாச்சு, தேர்ட் லைன் டச் பண்ணியாச்சு, லைட்டாக இழுத்து விட்டுடலாம். இது டிக் மார்க் ஸ்லாண்டிங்கில் வந்தால் தான் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் லைன் வந்தாச்சு, தேர்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன், தேர்ட் லைன், லைட்டாக எம். அவ்வளோதாங்க. எம் இப்படி தான் போடணும். எம் மாதிரியே தான் என்னு வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என் போட போகிறோம். என் பாருங்கள், டிக் மார்க் வந்து ஸ்லாண்டிங்கில் போட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போயாச்சு. இப்போ தேர்ட் லைனுக்கு வரலாம். திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுடலாம். இவ்வளோதாங்க என். இதில் டிக் மார்க் கரெக்டாக வரணும். டிக் மார்க் ஸ்லாண்டிங்கில் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் லைன் போயிட்டோம், தேர்ட் லைன் வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் லைன் போயாச்சு, ஒரு முடிச்சு. திருப்பியும் போடுறேன். டிக் மார்க் ஸ்லாண்டிங்கில் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் லைன் போயிட்டோம், தேர்ட் லைன் டச் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணிட்டோம், ஒரு முடிச்சு. டிக் மார்க் ஸ்லாண்டிங்கில் போட்டாச்சு, தேர்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன், ஒரு முடிச்சு. இவ்வளோ தாங்க என்ன. இதை மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டால் தான் பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்ம கர்சிவ் ரைட்டிங் எழுதும்போது அது நீட்டாக இருக்கும். அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்ன இவ்வளோ தான். ஓ போட போகிறோம். ஓ பாருங்கள், ரெட் கலர் கோட்டில் பென்சில் வச்சுருக்கேன். இதையும் நம்ம எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் வரைக்கும் கொண்டு வந்து, திருப்பி அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போயிட்டு, இது அப்படியே திருப்பி கொண்டு போய் ரெட் கலர் கோட்டை தொட்டுறணும். ஓ திருப்பி நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து தேர்ட் லைன் டச் பண்ணி, திருப்பி அப்படியே திருப்பி கொண்டு போய் ரெட் கலர் கோட்டை டச் பண்ணியாச்சு. ஓ ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து தேர்ட் லைன் டச் பண்ணி, திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி ரெட் கலர் கோட்டை தொட்டாச்சு. ஓ ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து தேர்ட் லைன் டச் பண்ணி கொண்டு போயிட்டு ரெட் கலர் கோட்டை தொட்டாச்சு. ஓ ஓ இப்படி தாங்க போடணும். ஓ இதே மாதிரி தான் வரணும். இப்போ நம்ம பி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இதை கையை எடுக்காமல் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கோடுக்கும் செகண்ட் கோடுக்கும் நடுவில் போயிட்டு இப்படி டர்ன் பண்ணிடலாம். நம்ம சாதாரணமாக போடுவோம்ல அதே மாதிரி தான், ஆனால் இங்கே டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் இப்படி இருக்கணும். பி இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைன் போட்டு கையை எடுக்காமல் ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோடுக்கு நடுவில் போயிட்டு இப்படி டர்ன் பண்ணி விட்டுறணும். பி திருப்பியும் போடுறேன். ஸ்லாண்டிங் லைன் ஃபர்ஸ்ட் கோடுக்கு செகண்ட் கோடுக்கு நடுவில் போயிட்டு டர்ன் பண்ணிடணும். டச் ஆகக்கூடாது. பி ஸ்லாண்டிங் லைன் ஃபர்ஸ்ட் கோடுக்கு செகண்ட் கோடுக்கு நடுவில் போயிட்டு டச் ஆகக்கூடாது. இப்படி தாங்க பி போடணும். நல்லா பாருங்கள், பி இப்படி தான் போடணும். இப்போ நம்ம க்யூ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். க்யூ நம்ம ஓ போட்டோம்ல அதே மாதிரி தான் போட போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ரெட் கலர் கோட்லேருந்து தேர்ட் லைன் டச் பண்ணுறோம், திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறோம், திருப்பியும் தேர்ட் லைனுக்கு வரோம். இப்படி வளைவு இப்படி போடுறோம். நம்ம என்ன பண்ணோம், ஓக்கு என்ன பண்ணோம்னா மேலே இதே வளைவை நம்ம மேலே போட்டோம், ஆனால் க்யூக்கு நம்ம கீழே போடுறோம். இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. திருப்பியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் டச் பண்ணி திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய் திருப்பியும் தேர்ட் லைனுக்கு வந்திருக்கோம். இப்போ இதே மாதிரி வளைச்சி விட்டுற வேண்டியதான். க்யூ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் டச் பண்ணி திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி
திருப்பியும் தேர்ட் லைனுக்கு வந்துட்டு இப்படி வளைச்சிடுறோம் Q. நம்ம என்ன பண்ணுறோம், ஓ மாதிரியே தான் போடுறோம், ஆனால் வளைவு மட்டும் கீழே வருது. Q. இதை மாதிரி தாங்க Q போடணும். இதே மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னு பார்க்கலாம். ஐ பார்த்தோம், ஐ எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இதை வீட்டில் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும்.